ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சமையலறையில் இருக்கக்கூடிய கிராம்பு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நிறைய மருத்துவ குணத்தை தன்னுள்ள வச்சுருக்குது. சின்னதாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ சக்தி அப்படிங்கிறது ரொம்ப பெருசுங்க. தினைக்கும் 2 கிராம்புகளை தொடர்ந்து 7 நாட்கள் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிராம்பை ஆயுர்வேதம், சித்தா, பாரம்பரிய மருத்துவ முறைகளில் கூட பயன்படுத்திட்டு வர்றாங்க. கிராம்பை எப்படி பயன்படுத்தணும், ஒரு நாளைக்கு எத்தனை கிராம்பு எடுத்துக்கணும், எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா இதோட முழு பலன்கள் கிடைக்கும், முழு ஊட்டச்சத்துக்களும் உங்கள் உடலுக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன மாற்றங்களை இதை கொடுக்குது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் கிராம்பு சாப்பிடுவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. கிராம்பு பிடிக்கும்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கிராம்பில் யுஜனால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாமா? கிராம்பில் விட்டமின் கே, விட்டமின் சி, மாங்கனீஸு, கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இதனால தான் இதை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராம்பை எடுக்க உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மாற்றம் என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துது. பலருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அஜீரணம், வயிற்று உப்புசம், வாயு தொல்லை. கிராம்பை மென்று சாப்பிட்றப்ப செரிமான நொதிகளை சுரக்க உதவுது. இதனால உணவு நல்லா ஜீரணமாகும், வயிறு லேசாக இருக்கும், வாயு தொல்லைலாம் குறைய ஆரம்பிக்கும். உணவுக்கு அப்புறமா டெய்லி ஒரே ஒரு கிராம்பை சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை நீங்கள் வழக்கமாக மாற்றிக்கிறதும் நல்லது. பல இடங்கள்லையும் இதை வழக்கமாக வச்சுட்டு வர்றாங்க. இரண்டாவது மாற்றம், வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கிராம்பில் இருக்கக்கூடிய இயற்கையான கிருமி எதிர்ப்பு தன்மை இருக்குல்ல, இது வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்த உதவுது. அதாவது வாயில் கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால தான் அந்த பேட் ஸ்மெல் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரஷ் பண்ணலை அதனால ஸ்மெல் வருது, அதாவது ஒழுங்காக ப்ரஷ் பண்ணல அதனால ஸ்மெல் வருது அப்படின்னு நினைப்பாங்க. அது காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. நல்லா ப்ரஷ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் ஸ்மெல் வரும். ஸ்மெல் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் தான். அந்த கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை கிராம்புக்கு இருக்குது. வாய்க்கு ஒரு புத்துணர்ச்சியை தருது. அதனால தான் நிறைய பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா மவுத் ஃப்ரெஷ்னர்லலாம் இந்த கிராம்பை பயன்படுத்துகிறாங்க. மூன்றாவது மாற்றம், பல்வலிக்கு இது ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்குதுங்க. பழங்காலத்திலிருந்தே பல்வலி வந்தால் கிராம்பை தான் வைக்க சொல்லுவாங்க நம்மளோட தாத்தா பாட்டிலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க பல்வலி அப்படின்னு சொன்னாலே உடனே கிராம்பை எடுத்து பல்லில் வச்சுக்குவாங்க. ஏன்னா கிராம்பு ஒரு வலி நிவாரணி மாதிரி செயல்படுது. கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த யுஜனால் இருக்குல்ல, அது இயற்கையாகவே வலிகளை ஸ்டாப் பண்ணக்கூடிய தன்மையை தன்னுள்ள வச்சுருக்கு. இதனால தான் தற்காலிகமாக வலியை நிப்பாட்டுறதுக்காக நம்மளை கிராம்பை எடுத்துக்க சொல்லி நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க. கிராம்பை பற்களில் வச்சு கடித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வலி சட்டுன்னு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஈறுகளில் இருக்கக்கூடிய எரிச்சலை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. நான்காவது மாற்றம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்பில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது செல்களை பாதுகாக்கிறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் சேதத்தை குறைக்கிறதுக்கும் உதவுது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாகும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல்லாம் வரும். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. கிராம்பை உணவில் பயன்படுத்துகிறப்ப இல்லை தனியாக கிராம்பை நீங்கள் சாப்பிட்றப்ப நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்படும். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் கிருமிகளை எதிர்த்து போராடுறதுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது வலுவாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்குது. அதுக்கு கிராம்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஐந்தாவது மாற்றம், சளி, இருமலை குறைக்கிறதுக்கு இது உதவுது. கிராம்பு, தேன் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சளி, இருமல்லாம் சட்டுன்னு குறைஞ்சிரும். இது பல வீடுகளில் வீட்டு வைத்தியமாக இதை தான் பண்ணுவாங்க. சளி இருந்தாலோ அதிகமாக இருமல் இருந்தாலோ தேன் கூட கொஞ்சோண்டு கிராம்பு பவுடர் இல்லைன்னா கிராம்பை நசுக்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குழப்பி சாப்பிட்டா இருமல் சரியாகும், சளி சரியாகும். அதே மாதிரி தொண்டை எரிச்சல்லாம் குறைக்கிறதுக்கும் பயன்படுது. சிலருக்கெல்லாம் தொண்டை கரகரன்னு இருக்கும்.
அவங்கெல்லாம் கிராம்பை கொதிக்க வச்ச தண்ணியை குடித்தாலே தொண்டை கரகரப்பெல்லாம் சரியாயிரும். சளியை வெளியேற்றுறதுக்கும் உதவியாக இருக்கும். தொண்டை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு கிராம்பு உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குங்க. 6வது மாற்றம் உடலில் இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு உதவுது. அதாவது கிராம்பு ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி தன்மையை தன்னுள்ள வச்சிருக்கு. அலர்ஜி இருக்கிறது பல நோய்கள் வர்றதுக்கு வழிவகுத்துரும். அந்த கிராம்பில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா மூட்டு வலி வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை எதிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மூட்டுகளை சுற்றி இருக்கும்ல, அந்த அலர்ஜினால் வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அலர்ஜியை குறைக்கக்கூடிய தன்மையை கொண்டது தான் இந்த கிராம்புங்க. அதனால தான் கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் இருக்கிறப்ப கிராம்பு தண்ணி வச்சு குடிங்க அப்படின்னு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. கிராம்பு 2 போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதை குடித்தாலே போதும். மூட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் அது குறைக்கும். மூட்டுகளை சுற்றி இருக்கும்ல, அந்த வலி வீக்கம் எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை கிராம்புக்கு இருக்குது. 7வது மாற்றம் என்னன்னா, கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு கிராம்பு உதவுது. கிராம்புல இருக்கக்கூடிய சேர்மங்கள் கல்லீரல் செல்களை பாதுகாக்க உதவுது. இதனால நீங்கள் கிராம்பை எடுக்க எடுக்க உங்களோட கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படும். 8வது மாற்றம் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. இன்சுலினோட செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் கிராம்பு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் சர்க்கரை நோய்கள் இருக்கிறவங்க கிராம்பை உணவில் பயன்படுத்திட்டு வரலாம். இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. அதாவது டாக்டர் சர்க்கரை நோய்க்காக உங்களுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு இருப்பாங்கள்ல, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிராம்பு எடுக்கக்கூடாது. டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த டேப்லெட் எடுத்துக்கணும். கிராம்பை உணவே மருந்து அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். 9வது மாற்றம் என்னன்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு இது உதவுது. கிராம்பில் மாங்கனீஸ் இருக்கு. இந்த மாங்கனீஸ் என்ன பண்ணுன்னா எலும்பு வளர்ச்சி எலும்பு அடர்த்தி இது எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கும். எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. முக்கியமாக 40 வயசை கடந்த ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கு கிராம்பை பயன்படுத்துகிறப்ப எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். எலும்பு சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கும். பெண்களுக்கு 40 வயசை கடந்தோடனே மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் நடைபெறும். அதாவது அவங்களுக்கு மென்சஸ் நின்று போகும்ல, அதுதான் மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எலும்பு தேய்மானம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாகவே வரும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் கிராம்பை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எலும்பு சார்ந்த நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். 10வது மாற்றம் உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சிலர் கிராம்பு சாப்பிட்டதுக்கு அப்புறமா புத்துணர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. சுறுசுறுப்பாக இருக்கும் சிலருக்கெல்லாம். இதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயனுள்ளதாக இருக்கும். சிலருக்கெல்லாம் காலையில் எப்பயுமே எழுந்திருக்கிறப்ப ரொம்ப டயர்டாக எழுந்திரிப்பாங்க. உடல் சோர்வு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். கிராம்பை பயன்படுத்த பயன்படுத்த உங்களோட உடல் ரொம்ப புத்துணர்ச்சி ஆயிரும். ரொம்ப ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பில் இருக்கக்கூடிய நறுமண சேர்க்கையும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் தான். இது ரெண்டும் சேர்ந்து உங்களோட உடலை எப்பயும் உற்சாகமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் கிராம்பை எடுக்க எடுக்க ஆண்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாமா? ஆண்கள் பெண்களுக்கான ஸ்டாமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. தொடர்ந்து 7 நாட்களுக்கு கிராம்பு சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இது ஒவ்வொருத்தவங்களோட உடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடலாம். சிலருடைய அனுபவம் ஒரு மாதிரியாக இருக்கும், இன்னொரு சிலருக்கு வேறு மாதிரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாயு தொல்லை குறையும், வாய் துர்நாற்றம் குறையும், செரிமானம் மேம்படும். முதல்ல உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா செரிமான பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிரும். அதே மாதிரி தொண்டை நல்லாவே நார்மலாக மாற ஆரம்பிக்கும். தொண்டை கரகரப்பெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். உடல் புத்துணர்ச்சி கிடைக்கும். உடலில் ஒரு பவர், அதாவது எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க. முன்னாடியில் ரொம்ப டல்லாக சோர்வாக இருந்த உடல் இப்போ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது நீங்களே உணர முடியும். எல்லாமே உங்களோட உணவு முறை பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சேர்த்து கிராம்பு எடுத்துக்கிறப்ப தான் நடக்கும். கிராம்பை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்படி நீங்கள் கிராம்பு எடுத்துக்கிறப்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ரொம்ப ஆயிலில் பொரிச்ச வறுத்த உணவுகளை சாப்பிட்றது இதெல்லாம் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். இல்லைன்னா கிராம்பு மூலியமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடம்புக்கு போய் சேராமல் போகலாம். கிராம்பு சாப்பிட்ற டைமில் நல்ல பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சிங்கிறது ரொம்பவே முக்கியங்க.
தூக்கம் அப்படிங்கிறது உடலுக்கு கொடுங்க. ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கிருங்க. 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க. அதோடைய கிராம்பையும் பயன்படுத்துங்க. உடல் மொத்தமாக ஆரோக்கியமாக மாறிடும். கிராம்பை எப்படி சரியான முறையில் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மெத்தட் 1 என்னென்னா, காலையில் 2 கிராம்பை எடுத்து அப்படியே உங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். இது ஒரு மெத்தட். 2வது மெத்தட் என்னென்னா, நைட்டில் 2 கிராம்பை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை குடிக்கிறது இன்னொரு மெத்தடு. 3வது மெத்தட் என்னென்னா, காலையில் கிராம்பு டீ போட்டு நீங்கள் குடிக்கலாம். 2 கிராம்பு எடுத்து ஒரு கப் தண்ணியில் போட்டு 2 கிராம்பையும் லைட்டாக 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் குடிக்கிறது 3வது மெத்தடு. எந்த மெத்தடு உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுதான் சரியான முறை. அதிகமாக கிராம்பை பயன்படுத்தக்கூடாது. நம்ம எல்லா மெத்தடுக்குமே 2 கிராம்பு தான் சொல்லியிருப்போம். ஸோ 2 கிராம்பு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். 5-6 கிராம்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி கிராம்புக்கும் பொருந்துங்க. இந்த வீடியோவில் கிராம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். உங்களுக்கு கிராம்பு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.